அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் எங்கள் மீது மிகுந்த நட்பும் நேசமும் கொண்டவர். அவருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது நான் இப்பொழுதும் குற்ற உணர்வோடு தான் நிற்கிறேன் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அவருக்கு மதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்ட போது நான் வாய்மூடி மௌனியாகத்தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது தட்டி கேட்கின்ற ஒரு துணிச்சலோடு அவர் வீதிக்கு வந்து எங்களுக்காக வாதாடியவர். எனவேதான் திராவிட வெற்றி கழகம் பெயர் சுட்டுவதற்கு முன்பாக எங்களுடைய திசைவழியை தீர்மானிக்கின்ற கொடியை அறிமுகப்படுத்துகின்ற விழாவிலும் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அந்த கொடியை அறிமுகப்படுத்துகின்ற விழாவில் பங்கேற்றார். பெயர் சூட்டுகின்ற நவம்பர் 20 அன்றும் அண்ணன் சம்பத் அவர்கள் பங்கேற்றார்கள். அவர் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அது குறித்து அன்னைக்கு பேசியிருக்கலாம். வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கலாம். எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற தாக்கத்தோடு தான் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம். நல்ல வாய்ப்பு கிடைக்குமேனால் நிச்சயம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதையும் நான் பதிவு செய்கின்றேன்.